ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சமைச்சா விலாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி பெஸ்ட்டு ரெமெடி. நம்ம வீட்டில் பைசா அதிகம் செலவு பண்ணாமல் நம்ம வெயிட்டு லாஸ் பண்ணக்கூடியது. பெல்லி வெயிட்டு குறையும், ஸோ கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும், ஹார்ட் அட்டாக் வராமல் தவிர்க்கக்கூடிய பெஸ்ட்டு மெடிசன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கரிஞ்சீரகம். ஓகேங்களா? அந்த கரிஞ்சீரகம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குங்கிறதுனால தான் நான் எல்லாத்துக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நம்ம புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, டச் பண்ணி கொடுத்துருங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம் அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா, பேசிக்கலி தலைக்கு டை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம். அது நிறைய அது நம்ம பியூட்டிஷியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது போக ஹெல்த்துக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த கரிஞ்சீரகம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேவா? பாருங்கள், நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டில். இதோ சரிதான் உங்களுக்கு? ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது கரிஞ்சீரகம், ஓமம், வெந்தயம். டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கக்கூடியவங்க நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். இந்த கரிஞ்சீரகத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தைமோகுயின் அப்படிங்கிறது ஒரு வேதிப்பொருள் இந்த கரிஞ்சீரகத்தில் இருக்குது. ஸோ இந்த தைமோகுயின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்டில் கிளாட் ஆகக்கூடிய கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டு கிளாட் ஆகிறதுனால தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? ஸோ அந்த பிளட்டை கிளாட் ஆக்காமல் கிளாட் ஆக்காமல் வச்சுக்கிறது தான் இந்த தைமோகுயினோட ஒர்க்கு. சரியா? அப்படி இருக்கும்போது நமக்கு பிளட்டு லூஸு தண்ணி மாதிரி இருக்கும், கட்டி ஆகாது. அதே போல் யூட்ரஸில் இருக்கக்கூடிய கட்டிகள், சின்ன நீர் கட்டிகள் ஆகட்டும், சிஓபிடி சொல்லுவாங்களா, அதுவாகட்டும், கேன்சர் இன்க்ளூடிங் இது நம்ம ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் போடுவாங்க ரெகுலராக ஹோமியோபதியில், அதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் இது நான் யூஸ் பண்ணனால எனக்கு வெயிட் லாஸ் அதிகம் ஆகவே கிடையாது. நிஜமாவே நான் இருக்கிறது 63 kg அதே தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, உனக்கு உடம்பே வரலையே, இப்போ ஏன் சடனாக மெலிஞ்சிட்டே மெலிஞ்சிட்டேன். பட் எனக்கு தெரியும் நான் இதை எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கரிஞ்சீரகம் மாதிரி இந்த கரிஞ்சீரகம் இப்போ என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்களா? என் பூனை மாதிரி என் பொண்ணு என்னமோ உருட்டிகிட்டு இருக்கான் கிச்சனுக்குள்ளே. ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். அவள் ஒரு சைடில் அவள் வேலையை பார்த்துட்டு ஏதோ உருட்டிகிட்டு இருக்கா, அதுதான் அந்த சவுண்டு. ஸோ ஓகே, பார்த்துக்கோங்க. இந்த கரிஞ்சீரகம் அண்ட் ஓமம், வெந்தயம். டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தால் மட்டும் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கறது இல்லை, எனக்கு சுகர் இல்லை, அதனால் நான் சேர்த்துட்டு இது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரிப்ரேஷன் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இது கொஞ்சம் லாங் வீடியோ, பட் முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன், இல்லாட்டி பார்ட் 2 நான் போடுறேன். ஓகேவா? இது பெஸ்ட்டு ஹெல்த்துக்கு மரணத்தை தவிர, மறுபடியும் நான் சொல்கிறேன், மரணத்தை தவிர இருக்கக்கூடிய வியாதிகளை தடுக்கிறதுக்கு இது ஒரு அருமருந்தாக நம்ம கரிஞ்சீரகம் யூஸ் ஆகுது. நீங்கள் வேணாலும் கோகுலில் போயோ இல்லை வேறு எதில் வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த கரிஞ்சீரகத்தை பார்த்து. ஓகேவா? சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி, காசை செலவு பண்ணி, அது பண்ணி இது பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத சைட் எஃபெக்ட்ஸை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு நேச்சுரலாக நம்மளோட வெயிட் லாஸையும், ஸோ அது என்ன சொல்கிறது, இன்னொன்றும் அதில் போட்டிருந்தாங்க, அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப இளமையாக வச்சுக்கணுமா? ஆனால் நான் அப்படி இல்லை, தயவுசெய்து அப்படி நினச்சிக்காதீங்க. இளமையாகவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கரிஞ்சீரகம் சொல்லி நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு வயசானவர், ஒரு சித்தர் போட்டிருந்தாரு. ஆனால் அது நமக்கு அது ஒத்து வராது. நம்ம ஏஜ் போயிட்டே தான் இருக்குது, இளமையாக நம்ம இல்லை. 98 இருந்த மாதிரி இப்போ இருக்கிறோமானா கிடையாது. அப்படி யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் நல்ல ஒரு ஹெல்த்தி மெடிசன் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வடை சட்டி சூடான பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரிஞ்சீரகத்தை போட்டு வறுத்துக்கலாம்.
இது பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாதுங்க. குழந்தைகள் கூட பண்ணிடுவாங்க. இது வந்து கரிஞ்சீரகம் கருப்பாக இருக்கிறனால நம்ம வறுக்கும்போது ஒரு வேளை தீஞ்சு போச்சுன்னா தெரியாமல் போயிடும். அதனால் சிம்மிலேயே வச்சு வறுக்கலாம். அப்படி வறுக்கும்போது என்ன ஆகும்னா, கடுகு பொட்டி தெறிக்கும்ல, அது மாதிரி இது பட்டு பட்டு பட்டுன்னு தெறிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம அப்படியே சிம்மிலேயே வறுத்துக்கலாம். ஓகேவா? பாருங்கள், நான் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். 100 கிராம் கரிஞ்சீரகம் அப்படின்னா 50 கிராம்ஸ் நம்ம ஓமம். இந்த கரிஞ்சீரகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைமோகோயின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. ஓகேவா? அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் ப்ரெஷர் லெவலை கம்மி பண்ணும், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது, டயபெட்டிக்கை கம்மி பண்ணும், தொப்பைன்னு சொல்லுவோம்ல பெல்லி வெயிட் அதை கம்மி பண்ணும், இடுப்பில் சதைகள் குறைத்து விடும். அந்த மாதிரி நிறைய இதனுடைய எஃபெக்டிவ் இருக்குது இந்த கரிஞ்சீரகத்துக்கும் ஓமத்துக்கும். புரியுதுங்களா? நான் இதை வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 2004 அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒபீஸாக இருந்தேன். என் பொண்ணு 2000 டெலிவரியில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரிஞ்சீரகத்தை நான் 2 இயர்ஸ் எடுக்கலை. அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு நான் எடுக்க ஆரம்பிக்கும்போது அதே ஸ்டேஜில் தான் இருக்கிறேன். இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பார்க்காதவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. இதை நான் எடுத்து எனக்கு பெனிஃபிட் நல்லா இருக்குது. நான் என்னோடய ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப டயர்ட்னஸ் வரல, டயபெட்டிக் இல்லை. எங்கள் வீட்டில் டயபெட்டிக் எல்லாத்துக்குமே இருக்குது. அம்மாவுக்கு இருக்குது, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்குது, எனக்கு கிடையாது. ஸோ இந்த கரிஞ்சீரகம் எடுத்தனால தான் எனக்கு கொலஸ்ட்ரால் லெவலும் நார்மலாக இருக்குது, ப்ரெஷர் லெவல் நார்மலாக இருக்குது, எல்லாமே நான் நார்மலாக தான் இருக்குது. அதனால் நான் எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாமே அப்படிங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கரிஞ்சீரகத்தில் இந்த தைமோகோயின் அப்படிங்கிறது வந்து நம்ம பிளட்டை வந்து கிளாட் ஆக்காமல், பிளட்டை வந்து கட்டி ஆக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தைமோகைமன் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் யூஸ் ஆகுது. லிக்விடாக வச்சுக்குவோம். அப்படி லிக்விடாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது இல்லையா? கொலஸ்ட்ராலும் இல்லை அப்படிங்கும்போது ஹார்ட் அட்டாக் வர சான்ஸே கிடையாது. அதே போல் நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா, கர்ப்பப்பை ஒபிசிட்டி இருக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, ஒரு சில லேடிஸ்க்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்காது, இரெகுலர் பீரியட்ஸ் வரும். அது வந்து எதனால் வருதுன்னா, பிசிஓடிங்கிற அந்த நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அந்த கட்டிகள்னால தான் வந்துட்டு நமக்கு டேட்டு ஆகாமல் இருக்கும் லேடிஸை பொறுத்த வரைக்கும். இது காமன் தான், சோஷியல் மீடியாவில் சொல்கிறனால ஒன்றும் தப்பு கிடையாது, உண்மை அதுதான். அப்போ அதை வந்து குறைக்கக்கூடியதும் இந்த கரிஞ்சீரகம் ஓமமும் அந்த ஒர்க்கு செய்யுது. இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக நார்மல் ரேஞ்சில் நம்ம உடம்பு இருக்குங்க, நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்தாச்சு. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் நான் அப்பப்போ சொல்கிறேன். இது வறுத்து நம்ம வச்சுட்டோம் கரிஞ்சீரகத்தை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதே வடை சட்டியில் ஓமத்தையும் இதே மாதிரி வறுத்து நம்ம சூடாகிற மாதிரியே வச்சுக்கணும். இதே மாதிரி நான் வறுக்கிற பாருங்கள், வறுத்து வச்சுக்கணும். 2 தாங்க. இன்னொன்று சொல்கிறேன், சுகர் இருக்கிறவங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம். எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறனால நான் வெந்தயம் சேர்த்தலை. ஏன்னா நமக்கு டயபெட்டிக் கிடையாது, சுகர் கிடையாது, நான் அதனால் சேர்த்தலை. ஓமம் அண்ட் கரிஞ்சீரகம் தான் எத்தனை வருஷ காலம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இயர்ஸ் பேக்கே நான் செஞ்சுட்டு தான் இப்போ சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். 10 வருஷமாக நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். இது ஒன்ஸ் 100 கிராம்ஸ் நம்ம செஞ்சிட்டோம்னா ஒரு 3 மந்த்ஸ் வரும். அவ்வளோ வச்சுக்க மாட்டேன். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் கேட்டாலும் கண்டெய்னர் போட்டு கொடுப்பேன் நான். அவ்வளோ நம்ம அப்பப்போ இது என்ன பெரிய விஷயமே கிடையாது. மீறி போனால் இது ஒரு 100 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடுங்க 2 வாங்குறதுக்கு. வெந்தயம் சுகர் இருக்கிறவங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம் தனியாக. அது இப்போ இது கொஞ்சம் சாப்பிடும்போது கசக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து மென்னெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஒரு பிஞ்ச் எடுத்து அப்படியே வாயில் போட்டு தண்ணி குடிச்சிடுவேன். நைட்டு தூங்கும்போது தான் பண்ணி படுப்பேன். அதுவும் சொல்லிடுறேன். நான் செய்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. சைடு எஃபெக்ட் இருக்குது, அது எப்போ வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி சூடார வச்சலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க பெல்லி வெயிட் ஆக்டிவ்னஸ், நல்ல ஒரு ஆக்டிவ்னஸ் கொடுக்குங்க இது. அதே போல் உங்களுக்கு ஓமம் பார்த்திங்களா, ஓமத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தைமால் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இதுவும் பிளட்டை கிளாட் ஆக்காமல் பண்ணும், டயபெட்டிக் ரெடியூஸ் பண்ணும், கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணும். இந்த ஜாயிண்ட் இருக்கக்கூடிய பெயின் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஜவ்வு தேய்மானத்தையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், நல்லா கொடுக்கும். இன்ஃப்ளமேஷனுக்கு உடம்புக்குள்ளே இன்டர்னலாக என்ன காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் இந்த ரெண்டுமே கரிஞ்சீரகமும் ஓமமும் நமக்கு உள்ளே வந்து ஒர்க் அவுட் கொடுத்து அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இன்ஃப்ளமேஷன் வர்றதே வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன், கேன்சரவே ரெக்கவர் பண்ணுதுங்க இது. அவ்வளோ நம்ம சித்தர்கள் அந்தனோட இந்த இதில் போய் நீங்கள் குரோமில் அடித்து பாருங்களேன், இல்லை யூடியூப்பில் போய் பாருங்கள், நிறைய சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. அருமருந்து, மரணத்தை தவிர எல்லா வியாதிகளுக்கும் ஒரு அருமருந்தாக வந்து இந்த கரிஞ்சீரகமும் ஓமமும் பயன்படுது அப்படிங்கிறது அது உண்மை.
கேன்சரவே ஒருத்தர் கூட பேட்டி கொடுத்துருந்தார். இது சாப்பிட்ட பிறகு தான் அந்த கேன்சரே அவருக்கு இல்லாமல் போச்சுன்னு சொல்லியிருந்தார். அவங்க பேட்டி கொடுக்குறதா இந்த கருஞ்சீரகத்தினால நமக்கு ஒருத்தவங்களுக்கு போய் நாமே அதனே சொல்லுவாங்க, ஒருத்தர் போய் தூக்கி விடுறதுங்கிறது அவங்களுக்காக நம்ம அகைன்ஸாக பண்ணி பேசலாம். பட் இது அப்படி கிடையாது இல்லையா? நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறோம். இது பவுட்ரு பண்ணி நல்லா ஸ்பைன் பவுடர் பண்ணிடணும். நல்ல ஒரு பவுட்ரு அப்படி கையில் எடுத்தால் திருன்னு ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு பண்ணி ஒரு கண்டெய்னரில் அப்படியே ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏர் போச்சுன்னா அப்படியே கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் அப்படியே வார்ம் பண்ணி நல்லா பவுடரை அந்த ஹீட் இல்லாமல் பண்ணி எடுத்து கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். இது மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு சிட்டிகை அளவு எடுத்து நைட் டைமில் வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். ஹாட் வாட்டர் சுடு தண்ணி குடிச்சிக்கலாம். சரிங்களா? அதுதான், இவ்வளோதான் இதனோட ஒர்க்கு. இதை நம்ம ஒரு மண்டலம் எடுத்தாலே போதுங்க. உள்ள என்ன எஃபெக்டிவ்னஸ் டிசீசஸ் இருந்தாலும் கட்டாயம் 100% க்யூர் ஆகும். நான் இதை தான் எடுத்துகிட்ருக்கேன். முக்கியமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாது, கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுது, அட்டாக் வராமல் டயபெட்டிக், சுகர் எல்லாம் நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இது உண்மை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இவ்வளோ தான் இதனோட ஒர்க்கு. ஸோ இந்த ஓமத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். குழந்தையிலேயே ஓமம் வாட்டர் கொடுப்பாங்க. டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ஓமம் யூஸ் ஆகும். ஸோ எல்லா விஷயத்துக்குமே இந்த ஓமம் நமக்கு நிறைய விஷயங்கள் ஓமம் அப்படிங்கிறது குழந்தை கேட்டாலும் ஓமம் வாட்டர் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதனோட ரெண்டுமே வேதிப்பொருள் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தினஸ் கொடுக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தினஸ் கன்ஃபார்மாக கொடுக்குது. நான் இது தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நான் சாப்பிட்டு எனக்கு நல்லா இருக்கிறதுனால தான் இதை நான் நம்மளும் நம்ம 4 பேர்த்துக்கு சொல்லலாம். யாராவது ஒருத்தராவது யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது ஒன்றும் பெரிய காஸ்ட்லியாக நம்ம போய் காலையில் ஜிம்முக்கு போகிறது, உடம்பு குறைக்கிறதுக்கு போகிறது, கொலஸ்ட்ரால் குறைக்கிறேன், வாக்கிங் போகிறேன். இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்ம எதுக்குமே போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம். இல்லை ஒர்க்கு, குழந்தைங்க அப்படி சொல்லிட்டு இதை வீட்டில் ஒரு 100 ரூபீஸ் செலவு பண்ணி இந்த ஒரு மெடிசனை, இது ஒரு நல்ல ஒரு ஆயுர்வேத ஹோமியோபதியில் எல்லாமே யூஸ் பண்ண ஹோமியோபதி டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் இதை அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இதிலிருந்து வரக்கூடிய எடுக்கக்கூடிய எண்ணெய் கூட மெடிசனாக தான் யூஸ் ஆகுது. அவ்வளோ ஒரு மெடிசன் பர்பஸ் இந்த 2ல் இருக்குது. தயவுசெய்து இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட இனிமேல் சாப்பிடுங்க. இது அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு மெடிசன் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கம்மிங் வீடியோவில் இதனோட சைட் எஃபெக்ட் என்ன, யார் சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி போடுறேன். சரிங்களா? இது கூடயே போட்டால் லாங் வீடியோவாக போயிடும். அதனால தான் நான் போடலை. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். நிச்சயமாக நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்களும் செய்து கொடுக்கலாம். தப்பே கிடையாது. இது நமக்கு பெரிய ஒரு அதென்ன சொல்லுவாங்க, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசு செலவு பண்ணி உடம்பை குறைக்கணும், பெல்லி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது என்ன சொல்கிறது, வித்தியாசமாக மருந்தெல்லாம் குடிக்கிறாங்க. ஷேக் மில்க்குங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. நானே பார்த்துருக்கேன். பட்டு நம்ம அது வரைக்கும் யூஸ் பண்ணினது இல்லைங்க. உண்மை அதுதான். நம்மளை பார்த்தவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச எல்லாத்துக்கும் நம்ம ஷேர் பண்ணி கொடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதை டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ நைட் டைமில் நான் நைட் டைமில் தான் எடுக்கிறேன். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிச்சு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரே ஒரு பிஞ்சு, சரிங்களா? நான் எடுத்து காமிச்சலாம். இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். 48 டேஸ் கண்டினியூவாக சாப்பிட்லாம். ஓகேவா? இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நமக்கு வராது. அது நீங்கள் சாப்பிட நம்மளோட ஹெல்த்து எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். ஓகேவா? ஒரு சிலருக்கு ஒத்துக்கலை, அலர்ஜியாக இருக்குதுங்கிற பட்சத்தில் ரேஷஸ் வரும், ஹெட்டேக் வரும். இதை மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்காத பட்சத்தில் சிவியர் ஹெட்டேக் இருக்குன்னா ஓகே, நமக்கு ஒத்துக்கலை, அதை தூக்கி கீழே போடாதீங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குனாலும் கொடுக்கலாம். டெலிவரி ஆகி குழந்தையெல்லாம் பெற்று முடித்தவங்க அவங்களுக்கு கொடுங்க. அந்த குழந்தைங்க ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? இதை எடுத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெச்சூர்ட் ஆனவங்க, 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்க, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தவங்க இதையே நம்ம சாப்பிட்டுக்கலாம். தப்பே கிடையாது. ஜென்ஸு என்னடா லேடிஸ்க்கு மட்டும் சொல்கிறாங்களே, ஜென்ஸு கன்ஃபார்மாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஜென்ஸுகளுக்கு இப்போல்லாம் ஃபாஸ்ட்டு ஃபுட் அதிகமாகிடுச்சு இல்லைங்களா? ஆயில் ஃபுட்டு நம்ம நிறையா சாப்பிட்றோம். ஆயில் ஃபுட்டு எவ்வளோ தான் ஆயில் இல்லாத ஃபுட்டே கிடையாது. கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்கும் நிச்சயமாக இருக்கும். இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் ஜென்ஸு, லேடிஸ், வயசானவங்க எல்லாருமே நம்ம எடுக்கலாம். யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் அடுத்த கம்மிங் வீடியோவில் நிச்சயமாக நான் போடுறேன். ஸோ பாய்.